Simple harmonic motion oscillation topicல neat type easy problems பார்க்கலாம். First sum, the motion which is not simple harmonic is actually simple harmonic motion oscillatory இருந்தாகணும். அப்போ vertical oscillation of a spring வந்து simple harmonic motion, motion of a simple pendulum simple harmonic motion, அடுத்து oscillation of a liquid column in a U tube இது வந்து simple harmonic motion வரும். vertical oscillation of a wooden plank floating in a liquid simple harmonic motion. Motion of a planet around the sun, motion of the planet around the sun வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா வந்து சர்க்குலர் அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட்ல போகும். இது வந்து ஆசிலேட்டரி மோஷன் வராது. சன் இருக்கு, இது எர்த் வந்து இப்படி ரிவால்வ் ஆகுது. அப்போ மோஷன் ஆஃப் தி பிளானட் அரௌண்ட் தி சன் வந்து நமக்கு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருக்கும்போது ஆசிலேட்டரி மோஷன் வராது. ஆசிலேட்டரி மோஷனா இல்லைன்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா வராது. ஸோ தட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஏ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். செகண்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. Select wrong statement about simple harmonic motion. A body is uniformly accelerated. The velocity of a body changes smoothly at all instants. The amplitude of oscillation is symmetric about the equilibrium position. The frequency of oscillation is independent of amplitude. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து acceleration is equal to minus omega square x. Simple harmonic motionல acceleration equal to minus omega square x. அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் இருக்கும், ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் இருக்கும். மீன் பொசிஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஸோ ஆக்சலரேஷன் 0 வரும். அப்போ ஆக்சலரேஷன் வந்து நாட் யூனிஃபார்ம், ஆக்சலரேஷன் வந்து நான் யூனிஃபார்ம் வரும். அப்போ ஆக்சலரேஷன் நான் யூனிஃபார்ம்ன்றது தான் ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் வேரி ஆகுறதுனால வெலாசிட்டி வந்து வேரி ஆகும். அப்போ வெலாசிட்டி சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து சிமெட்ரிக் அபவுட் ஈக்லிபிரியம் பொசிஷன். அதாவது இப்போ ஈக்லிபிரியம் பொசிஷன் இங்க இதான் ஈக்லிபிரியம் பொசிஷன் எடுத்துட்டீங்கன்னா இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சிமெட்ரியா இருக்கும், அது கரெக்ட். அடுத்து ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 2πf ன்னு இருக்கும். அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட், 2πம் கான்ஸ்டன்ட், அதனால f வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The amplitude and the time period in a simple harmonic motion is 0.5 cm and 0.4 second respectively. If the initial phase is pi/2 radian, then the equation of simple harmonic motion அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பார்த்தீங்கன்னா y is equal to a sin omega t plus or minus initial phase அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் வந்து ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் பீரியட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் பீரியட் 0.4 கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் பீரியட் 0.4 கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2π/t போடணும். ஸோ 2π/t வந்து 0.4ன்றது 4/10ன்னு வரும். ஸோ இது மேலே 10 மேலே போயிருச்சுன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது சும்மா இது கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 இங்கே வந்து 5 வரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 5π ஒமேகா வந்து 5π. அடுத்து இனிஷியல் ஃபேஸ் வந்து π/2 கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஃபேஸ் வந்து π/2. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து 0.5 சென்டிமீட்டர் இன்ட்டு சைன் இன்ட்டு ஒமேகா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 5πன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5π இன்ட்டு டீன்னு போட்டு பிளஸ் இனிஷியல் ஃபேஸ் வந்து π/2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். இப்போ சைன் 90 பிளஸ் தீட்டா, இது வந்து 90 டிகிரி, இது தீட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா சைன் 90 பிளஸ் தீட்டா என்ன பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டான்னு வரும். அப்போ y ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு சைன் போட்டு இங்க சைன் 90 பிளஸ் தீட்டான்னு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லணும் காஸ் தீட்டான்னு எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். சைன் 90 பிளஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம்ப்பா. காஸ் 5πt. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, 0.5 cos 5πt அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. Which of the following is a necessary and sufficient condition for simple harmonic motion? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னாவே உங்களுக்கு டைம் பீரியட் கான்ஸ்டன்டா இருக்கும், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னு வராது. அடுத்து ப்ரொபோர்ஷனாலிட்டி பிட்வீன் ஆக்சலரேஷன் அண்ட் வெலாசிட்டி. ஆக்சுவலா ஆக்சலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி பிட்வீன் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வருது. ஓகே, அப்படி எடுத்தோம்னா நமக்கு நெசசரி கண்டிஷன்னாவே மெயினாக வந்து எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x வரணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு k-kxன்னு வருது. ஸோ எஃப் ஈக்குவல் டு எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு -xன்றது கண்டிஷன் தான் இது எதுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கண்டிஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல டைம் பீரியட் கான்ஸ்டன்ட் தான். ஆனால் டைம் பீரியட் கான்ஸ்டன்டா இருந்தால் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லிட முடியாது. ஏன்னா டைம் பீரியட் சர்க்குலர் மோஷன்ல டைம் பீரியட் கான்ஸ்டன்டா இருக்கலாம். அதனால டைமுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா டைம் பீரியட் கான்ஸ்டன்ட் தான்,
கான்ஸ்டன்ட் டைம் பீரியட்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்கணும் கிடையாது. ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்குன்னா ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x. இந்த ஃபோர்ஸ் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5th கொஸ்டின். வாட் இஸ் கான்ஸ்டன்ட் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்? வாட் இஸ் கான்ஸ்டன்ட் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் இப்போ தான் பார்த்தா -kx. அப்போ x சேஞ்ச் ஆனால் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது. அடுத்து கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ mv². வெலாசிட்டி வேரியபிள். வெலாசிட்டி வந்து மீன் பொசிஷன்ல மேக்ஸிமா இருக்கும், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல 0வா இருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி வேரியபிள். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ½ x சேஞ்ச் ஆகுது, அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். டைம் பீரியட் கான்ஸ்டன்ட். டைம் பீரியட் தான் கான்ஸ்டன்ட். ஸோ பீரியாடிக் டைம் பீரியட் இஸ் கான்ஸ்டன்ட். 5th கொஸ்டினுக்கு வந்து டி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A body is executing simple harmonic motion with an amplitude of 0.1 meter. Its velocity while passing through the mean position is 3 meter per second. Its frequency is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் வந்து 0.1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வெலாசிட்டி while passing mean position அப்படின்னா அது மேக்ஸிமம் வெலாசிட்டி 3 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ஒமேகா காஸ் ஒமேகா டி. மீன் பொசிஷன் வரும்போது இந்த ஒமேகா டி 0, அப்போ காஸ் ஒமேகா டி வந்து 1ன்னு வரும். ஸோ இப்போ வந்து காஸ் ஒமேகா டி 1ன்னு போட்டோம்னா இந்த வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஈக்குவல் டு a ஒமேகா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2π × f. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு a இன்ட்டு நம்ம 2π ஒமேகா பிளஸ்ல 2π fன்னு போட்டுக்கலாம். இதுல இருந்து f இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா v/a × 2π அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்தாங்க? 3 கொடுத்துருக்காங்க. a எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது இப்போ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 2πன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த a வந்து 0.1 தானே. இப்போ 0.1 1/10. 1/10 மேலே போனால் 30 வந்துடும். 30/2 வந்து 15 வந்துடுது. ஸோ 15/π. ஸோ 15/π ஹெர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 6th கொஸ்டின் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஃபேஸ் ஆஃப் ஏ பார்ட்டிகல் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டெல்ஸ். ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் என்ன சொல்லுன்னா பார்ட்டிகல் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்றது தான் சொல்லும். அப்படின்னா போத் பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல் அட் ஏ டைம் டி. ஒரு கிவன் டைம்ல பார்ட்டிகல் எந்த இடத்துல இருக்கு, அப்புறம் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது என்றது சொல்றது தான் ஃபேஸ் ஆஃப் ஏ பார்ட்டிகல். அப்போ ஃபேஸ் ஆஃப் ஏ பார்ட்டிகல் கிவ்ஸ் போத் தி பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் அட் ஏ கிவன் டைம். சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8th கொஸ்டின். A particle is moving with a constant angular velocity along the circumference of a circle. Which of the following statement is true? சொல்லியிருக்காங்க. Particle executes simple harmonic motion. Projection of the particle on any one of the diameter executes simple harmonic motion. The projection of the particle on any of the diameter executes simple harmonic motion. ஆக்சுவலா வந்து ஒரு பார்ட்டிகிளை வந்து சர்க்குலர் மோஷன்ல ப்ரொஜெக்ட் பண்றோம் வச்சுங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல இது மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ வந்து projection of a particle along any diameter is the example for simple harmonic motion. ஏன்னா projection of a particle along diameter வந்து இப்போ அப் அண்ட் டவுன் இப்படி ஆசிலேட்டரி மோஷன் 1 டைமென்ஷன்ல போகுது. அப்போ இது ஆசிலேட்டரி மோஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்துருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து 8th கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. projection of a particle along any diameter of a uniform circular motion is the simple harmonic motion அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா, 9th கொஸ்டின். The displacement of a particle in simple harmonic motion is indicated by equation y = 10 sin 20t plus π/3, where y is in meter. The velocity of time period of vibration is dash. Sorry, the value of time period கேட்டிருக்காங்க. velocity கிடையாது, value of time period கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு y is equal என்ன கொடுத்துருக்காங்க? 10 sin 23 plus π/3 கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க? y is equal to a sin omega t plus initial phase தானே. அப்போ இந்த பிளேஸ்ல ஒமேகா பிளேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருப்பா, 20 கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் ஒமேகா. அப்போ ஒமேகா ஈக்குவல் 20 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா? 2π/t, தட் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? அப்போ t இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? 2π/20. அப்போ 20யும் 2ம் கேன்சல் பண்ணா 10 கிடைக்குது. ஸோ π/10 செகண்ட். ஸோ π/10 செகண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. The equation of a simple harmonic motion is x is equal to 0.3 cos omega t 3000 t plus 0.74, where x and t are in millimeter and seconds respectively. The frequency of the motion கேட்டிருக்காங்க. அகைன் நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் நம்ம பார்த்தது. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் இருக்குல்ல, t பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 3000.
ஓகேங்களா? நமக்கு ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2πf ன்னு தெரியும். அப்போ 2πfன்றத ஒமேகானா தட் இஸ் ஈக்குவல் டு 3000 நமக்கு ஒமேகா கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவல். அப்ப f இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருப்பா 3000 டிவைடட் பை 2π. ஸோ 3000 பை 2π ஹெர்ட்ஸ் ஹெர்ட்ஸ்னு வரும் யூனிட். ஸோ ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10th பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 11th கொஸ்டின் போலாம் பாருங்க. தி மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் ஏ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ரெப்ரசன்டட் பை. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தா மேக்ஸிமம் வெலாசிட்டி வெலாசிட்டிக் ஃபார்முலா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி பிளஸ் இனிஷியல் ஃபேஸ்ன்னு சொன்னேன். இந்த காஸ் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, ஏ இன்டு ஒமேகா தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்படி பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் 5 தானே. அப்போ ஏ பிளேஸ்ல 3ன்னு கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் இருக்கிறது தான் ஒமேகா. அப்போ இதுதான் ஒமேகா. அப்படின்னா ஏ வந்து நமக்கு 3ன்னு கொடுத்தாங்க, ஒமேகா வந்து 100ன்னு கொடுத்து இருக்கிறதுனால நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஏ வந்து 3ன்னு போடுங்க, ஒமேகா வந்து 100ன்னு போட்டுங்க. 3 × 100 300 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். 300 யூனிட்னு வருது. ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். 12th கொஸ்டினை பாருங்க. velocity at mean position of a particle executing simple harmonic motion is v. Velocity of the particle at a distance equal to half of the amplitude will be. ஆக்சுவலா வந்து velocity at mean position தான் maximum velocity. அந்த maximum velocity தான் a ஒமேகா. ஓகேங்களா? velocity at mean position தான், ஏன்னா மீன் பொசிஷன்ல தான் ஆங்கிள் வந்து 0, ஃபேஸ் ஆங்கிள் 0, cos 0 வந்து 1ன்னு வரும். ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து a ஒமேகான்னு வருது. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் தி வெலாசிட்டி when distance is equal to a/2 half of the amplitude அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா velocity in terms of displacement என்ன பாருங்க அப்படின்னா velocity equal to omega into square root of a square minus x square. இதுதான் வந்து வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஃபார்முலா. அப்போ வந்து ஒமேகா இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ்ல நம்ம a/2 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏன்னா ஆஃப் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. a/2 ஹோல் ஸ்கொயர் அப்படி போட்டோம்னா இப்போ இது a ஸ்கொயர், இது a ஸ்கொயர் பை 4பா. அப்போ a ஸ்கொயர்ல a ஸ்கொயர் பை 4 கழிச்சிட்டோம்னா 3a ஸ்கொயர் பை 4ன்னு வருது. ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா √3 டிவைட் பை 2 இன்ட்டு ஒமேகா ஏன்னு இருக்கும். a ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா இந்த ஒமேகா ஏ தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி அவங்க வின்னு சொல்லி இருக்காங்க. புரியுதுங்களா? நமக்கு வெலாசிட்டி அட் x/2 டிஸ்டன்ஸ் v டேஷ்னு வச்சுக்கலாம். அப்போ அது என்ன வரும்னா √3 பை 2 இன்ட்டு இந்த ஒமேகா ஏ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி v. ஸோ வின்னு போட்டுட்டோம். ஸோ அப்போ ஆஃப் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும்னா √3 பை 2 டைம்ஸ் ஆஃப் வின்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A particle executes simple harmonic motion with an amplitude of 4 cm at the mean position. The velocity of the particle is 10 cm per second. Mean position is velocity, maximum velocity. The distance of the particle from the mean position when its speed becomes 5 cm per second is dash ன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, ஆம்ப்ளிடியூட் 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 cm எல்லாமே சிஜிஎஸ் சிஸ்டம்ல இருக்காங்க. அடுத்து மீன் பொசிஷன்ல வெலாசிட்டி வந்து மீன் பொசிஷன் வெலாசிட்டி தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி, அதுதான் a ஒமேகா, அது வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த டிஸ்டன்ஸ்ல 5 சென்டிமீட்டர் இருக்கணும். வெலாசிட்டி அட் டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் per second வரணும். ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி அட் சர்டன் டிஸ்டன்ஸ்னா ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் நல்லா கவனிங்க எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா ஏ ஒமேகா தானேப்பா. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ வந்து 4 தானே. இப்போ 4 இன்ட்டு ஒமேகா இஸ் ஈக்குவல் 10ன்னு போட்டோம்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணிருங்க. அப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கட்டும். இப்போ வி ஸ்கொயர் என்ன போடலாம்னா வெலாசிட்டி எவ்வளோ 5 சென்டிமீட்டர் per second கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வெலாசிட்டி 5 போட்டிங்கன்னா அப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா வந்து 5/2 தானே. அப்போ 5 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர்னு போட்டுங்க இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்கப்பா. இப்போ 5 ஸ்கொயர் கேன்சல் பண்ணிருங்க. இந்த 2 ஸ்கொயர் வந்துச்சுன்னா 4ன்னு வந்துருமா. 4 ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 4 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு வந்து 4ன்னு போட்டா அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும். இந்த 4 வந்து 16 போட்டுட்டு இந்த 4 இந்த பக்கம் வந்தது -4. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா 2√3 சென்டிமீட்டர். அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 2√3 சென்டிமீட்டர் இருக்கும்போது வெலாசிட்டி வந்து 5 சென்டிமீட்டர் per second இருக்கு. கட்டிங் தி கொஸ்டின் சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க 14th கொஸ்டின். A body is executing simple harmonic motion with the angular frequency of 2 radian per second. The velocity of the body at 20 millimeter displacement when the amplitude of the motion is 60 millimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து இங்க வந்து angular frequency 2 கொடுத்துட்டாங்க. velocity of the body at 20 millimeterல எவ்வளவு இருக்கும்னு கேட்குறாங்க. amplitude 60 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ angular frequency 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து வெலாசிட்டி கேட்குறாங்க. வெலாசிட்டி வந்து
ஆஃப் தி பாடி கேட்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் தி பாடி கொஸ்டின் மார்க். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் 20 மில்லிமீட்டர் இருக்கும்போது ஓகேங்களா. அப்போ ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 60 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எல்லாமே மில்லிமீட்டர் கொடுத்ததுனால யூனிட்டை மாற்றாதீங்க, அப்படியே வச்சுங்க. வெலாசிட்டி அட் சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்றது ஆம்ப்ளிடியூட், ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ், வின்றது அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது வெலாசிட்டி வி. அப்போ இந்த என்ன பண்ணலாம்னா இந்த ஒமேகா வந்து 2ன்னு போட்டுக்கிட்டு ஏ ஸ்கொயர் வந்து 60 ஸ்கொயர்னு போட்டுங்க, இந்த மைனஸ் எக்ஸ் வந்து 20 ஸ்கொயர்னு போட்டுட்டு இதை ரூட் எடுத்துருங்க. இப்போ என்ன வருதுன்னா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 60 ஸ்கொயர் 3600 மைனஸ் 20 வந்து 400 கரெக்டுங்களா. இது ஸ்கொயர் பண்ணிட்டு இப்போ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 3200ன்னு போட்டுக்குங்க. இப்போ இதை ரூட் எடுத்து சிம்பிளை பண்ணுங்க. இதை ரூட் எடுத்து நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 113 மில்லிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்டுப்பா. அடுத்து 15th கொஸ்டின் பாருங்க. The displacement of a particle executing simple harmonic motion is given by y is equal to 0.25 sin 200t. The maximum speed of the particle கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இங்கே ஜென்ரலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் y equal to a sin ஒமேகா t கரெக்டுங்களா. அப்படின்னா இங்க பாருங்க ஒமேகா பிளேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க 200 கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் ஒமேகா. அடுத்து ஆம்ப்ளிடியூட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 0.25 கொடுத்துருக்காங்க ஆம்ப்ளிடியூட். நமக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் a இன்ட்டு ஒமேகா. அப்போ a வந்து 0.25 போட்டுடலாமா, அது 0.25ன்னு போட்டுருங்க. இன்ட்டு ஒமேகா வந்து எவ்வளோ வந்தது பாருங்க 200 தானப்போ அதை 200 போட்டுங்க. ஸோ 0.25னா 1/4 இது வந்து 1/4 4ம் அப்போ 200 அடிச்சா நமக்கு 15 கிடைக்குது. ஸோ இங்க வந்து என்ன இருக்குன்னா இங்க சென்டிமீட்டர் யூனிட் கொடுத்ததுனால அப்படியே சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 50 சென்டிமீட்டர் பர் செகண்ட். 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 16th கொஸ்டின் போலாம் பாருங்க. When a particle executes simple harmonic motion, there is always a constant ratio between its displacement and dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் தானே. இதுல இருந்து a பை எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கு. சரி எக்ஸ் பை ஏன்னு எடுத்தா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். ஸோ இது கான்ஸ்டன்ட் போட்டோம்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஆக்சலரேஷன் தான் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ வந்து ரேஷியோ பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஆகிறதுனால ஆக்சலரேஷன் தான் கான்ஸ்டன்ட். 16th பி ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 17th கொஸ்டின். In simple harmonic motion, the ratio of acceleration of the particle to its displacement at any time is measure of. இப்போ பார்த்த கொஸ்டின் தான். அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். ஆக்சலரேஷன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அவங்க கேட்டது பாருங்க ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகளுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே ரேஷியோ கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா ஸ்கொயர்ன்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இப்போ மேக்னிடியூட் மட்டும் போதும் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆயிட்டு நமக்கு ஒமேகா ஸ்கொயர் வரும். ஸோ ஸ்கொயர் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர்ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a particle is executing simple harmonic motion, then acceleration of particle. Acceleration of the particle actually acceleration என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா acceleration equal to minus omega square x. மீன் பொசிஷன்ல x 0, ஸோ acceleration 0. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல x வந்து மேக்ஸிமம், acceleration மேக்ஸிமம். ஸோ acceleration வந்து வேரி ஆகுது. அப்போ acceleration is நான் யூனிஃபார்ம். ஆனா வேரிஸ் லீனியர்லி வித் டைம் கிடையாது. ஆக்சலரேஷன் வேரிஸ் லீனியர்லி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ ஆக்சலரேஷன் வேரிஸ் லீனியர்லி வித் டைம் கிடையாது. ஆக்சுவலா ஆக்சலரேஷன் ஃபார்முலா பாத்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. அப்போ ஆக்சலரேஷன் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் எந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சைன் ஃபங்க்ஷன். அதனால லீனியரா வராது. ஆக்சலரேஷன் இஸ் நான் யூனிஃபார்ம்ன்றது கரெக்ட். ஓகேங்களா. ஸோ 18th கொஸ்டின் ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 19th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கப்பா. What is the maximum acceleration of the particle executing simple harmonic motion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் y is equal to a sin omega t plus pi. இதுதானே ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது. இப்போ அப்போ ஒமேகா பிளேஸ்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க பை பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஏ பிளேஸ்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மேக்ஸிமமா கேட்டதுனால சைன் ஒமேகா டி 1ன்னு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் ஒமேகா டி 1. நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் வேணும்னு அஸ்யூம் பண்ணிட்டு இது மைனஸ் வந்து மேக்னிடியூட் விட்டுருவோம். ஸோ தட் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு போட்டுங்க. ஒமேகா எவ்வளவு கொடுத்தாங்க பை பை 2 தானே. அப்போ பை பை 2 ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. ஒமேகாக்கு வந்து பை பை 2 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டோம். ஆம்ப்ளிடியூட் வந்து 2 இருக்கிறதுனால இன்ட்டு 2ன்னு போட்டுக்குங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது பை பை 2 ஹோல் ஸ்கொயர் வந்து பை ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர் வந்து ஒரு 4ன்னு போட்டுட்டு இந்த ஒரு 2ன்னு போட்டுக்குங்க. இந்த 2 கேன்சல் பண்ணா 2 இருக்கு. ஸோ தட் ஆன்சர் பை ஸ்கொயர் பை 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ பை ஸ்கொயர் பை 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. 20th கொஸ்டின்.
The maximum acceleration of a body moving in simple harmonic motion is a naught, and maximum velocity is v naught. The amplitude of the amplitude is given by ஜெனரலா பாருங்க இந்த ஃபார்முலா நல்லா கவனிச்சுக்கணும். வெலாசிட்டிக்கு வந்து a ஒமேகா cos ஒமேகா t கரெக்ட்டுங்களா? ஆக்சலரேஷனுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் a sin ஒமேகா t. இப்போ வந்து வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்குன்னா cos ஒமேகா t 1 போடணும். அதே மாதிரி ஆக்சலரேஷன் மேக்ஸிமமா இருக்கணும்னா sin ஒமேகா t 1 போடணும். அப்போ மேக்ஸிமம் இவங்க என்ன கேட்டாங்க, மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் a body is a naught சொல்லிட்டாங்களா? அப்போ a naught is equal to ஒமேகா ஸ்கொயர் a ன்னு போட்டுங்க, மேக்னிட்யூட் மட்டும் போட்டுங்க. அடுத்து மேக்ஸிமம் வெலாசிட்டி v naught, அப்போ v naught மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து a ஒமேகா அப்படின்னு போட்டுங்க. இப்போ ஆம்ப்ளிடியூட் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிட்டு இது ஈக்குவேஷன் 2 வச்சுங்க. ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போடுங்க. ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் என்னது? v naught ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்னு வருதா? அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணோம் இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் 2 வந்து a naught இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இன்டு a வருது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணா என்ன வருது சொல்லுங்க? ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு ஒரு a கேன்சல் ஆயிடுது. அப்போ a ஈக்குவல் டு என்ன இருக்கு பாருங்க, v naught ஸ்கொயர் டிவைட் பை a naught. அப்போ ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா வந்து என்ன பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைட் பை மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். 28th கொஸ்டினுக்கு. 21st கொஸ்டினுக்கு பாருங்கப்பா. A particle is executing simple harmonic motion as an amplitude of 6 cm. Its acceleration at a distance of 2 cm from the mean position is 8. The maximum speed of the particle கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மெயின் பொசிஷன் வச்சுங்க, இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துங்க. இப்போ வந்து மெயின் பொசிஷன்ல இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் எக்ஸ் 2 சென்டிமீட்டர்ல இருக்கும்போது ஆக்சலரேஷன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சாரி, தி ஆக்சலரேஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 சென்டிமீட்டர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 8 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆம்ப்ளிடியூட் எவ்வளவு கொடுத்தாங்கன்னா நமக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டி நிறைய டைம் நம்ம பார்த்துட்டே இருந்துட்டோம். ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு வந்து a ஒமேகா, ஆம்ப்ளிடியூட் இன்டு ஒமேகா. சரி, இப்போ இங்க a இன்டு எக்ஸ் இருக்கு இல்லையா? a இஸ் ஈக்குவல் டு மேக்னிட்யூட் மட்டும் பார்த்தோம்னா ஒமேகா ஸ்கொயர் இன்டு எக்ஸ்னு ஃபார்முலா வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்போ a வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க, 8 போட்டுருங்க. ஒமேகா ஸ்கொயர் இன்டு எக்ஸ் எவ்வளவு கொடுத்தாங்க? 2 தானே கொடுத்தாங்க, 2 போட்டுருங்க. அப்போ 2ம் 8ம் கேன்சல் பண்ணா 4 வருது. அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு வருதா? ஒமேகா ரூட் எடுத்துட்டா 2ன்னு வருது. இப்போ என்ன பண்ணலாம்னா ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆம்ப்ளிடியூட் 6ன்னு போட்டுங்க, ஒமேகா 2ன்னு நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2ன்னு கண்டுபிடிச்சா 6 × 2 என்ன வருது பாருப்பா? 12 சென்டிமீட்டர் பர் செகண்ட். யூனிட் ஆஃப் வெலாசிட்டி வந்து சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ தட் 21st கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போல பாருங்க. 22nd question. For a particle in simple harmonic motion, if the amplitude of the displacement is a and the amplitude of velocity is v, the amplitude of acceleration, actually amplitude na maximum னு அர்த்தம். சரிங்களா? அப்ப amplitude of displacement is a ன்னு சொல்லியிருக்காங்களா? a, amplitude of displacement a அப்படின்னா amplitude of displacement a ன்னு வச்சுங்க. அடுத்து amplitude of velocity, maximum velocity, அது a ஒமேகா. maximum velocity வந்து amplitude na maximum பா. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வெலாசிட்டினா மேக்ஸிமம் வெலாசிட்டின்னு அர்த்தம். அது வந்து v ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேக்ஸிமம் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. இந்த மைனஸ் வந்து விட்டுறலாம், ஏன்னா நமக்கு சும்மா மேக்னிட்யூட் மட்டும் போதும். இதுதான், ஏன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ தான் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, v இஸ் ஈக்குவல் டு a ஒமேகான்னு இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணிருங்க. இந்த v ஈக்குவல் a ஒமேகா ஸ்கொயர் பண்ணா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது? ஒமேகா ஸ்கொயர் இன்டு a ஸ்கொயர் வருதா? இதுல இருந்து ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, v ஸ்கொயர் பை a ஸ்கொயர்னு வருதா? இந்த ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் என்ன வருது பாருங்க, ஒமேகா ஸ்கொயர் பிளேஸ்ல v ஸ்கொயர் பை a ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இன்டு இது ஒரு a இருக்கு. அப்போ இந்த a கேன்சல் பண்ணிடலாம். அப்போ v ஸ்கொயர் டிவைட் பை ஆம்ப்ளிடியூட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? a ன்னு சொல்லியிருந்தால டிவைட் பை ஆம்ப்ளிடியூட் பிளேஸ்ல a ன்னு போட்டுருங்க. ஸோ v ஸ்கொயர் பை a தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து v ன்னு இருந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் a ன்னு இருந்தா மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து v ஸ்கொயர் பை a. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. The average acceleration of a particle performing simple harmonic motion over complete oscillation கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் எடுக்கிறீங்க, அதாவது இது வந்து மெயின் பொசிஷன் எடுத்துங்க, இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துங்க, இது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ மெயின் பொசிஷன்ல வெலாசிட்டி v இருக்கு. இப்போ அப்படியே போயிட்டு இப்படி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு திருப்பி மெயின் பொசிஷன் வந்தது ஒரு ஃபைனலா வந்து ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிருக்கு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி v, ஃபைனல் வெலாசிட்டி v. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு என்ன வரும் சொல்லுங்க? இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 வருது. ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0 டிவைட் பை டைம் போட்டோம்னா 0ன்னு வருது. ஸோ தட் ஆன்சர் வந்து 0.
ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல் ஓவர் கம்ப்ளீட் ஆசிலேஷன் வந்து 0ன்னு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 24th கொஸ்டின். இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தி பார்ட்டிகல் இஸ் ஆல்வேஸ் ஆக்சலரேட்டட், ஆல்வேஸ் ரிட்டார்டட், ஆல்டர்னேட்லி ஆக்சலரேட்டட் அண்ட் ரிட்டார்டட், நெய்தர் ஆக்சலரேட்டட் நார் ரிட்டார்டட். ரொம்ப நல்ல கொஸ்டின் பாருங்கப்பா. இப்போ வந்து இதுதான் மீன் பொசிஷன் எடுத்துக்கலாம், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துக்கலாம், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துங்க. ஆக்சலரேஷன் ஃபார்முலா வந்து -ω² x. மீன் பொசிஷன் எடுத்தீங்கன்னா இங்க x வந்து 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அதனால ஆக்சலரேஷன் 0. அப்போ ஆல்வேஸ் ஆக்சலரேட்டட்னு வராது. சரிங்களா? ஆக்சலரேஷன் 0 வருது. அடுத்து மீன் பொசிஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும்போது வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட்டா இருக்கும், அப்போ ரிட்டார்ட் ஆகுது. அதே வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் மீன் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும்போது வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டா இருக்கு. அதே எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து மீன் பொசிஷன் போகும்போது வெலாசிட்டி டைரக்ஷன் ஆக்சலரேஷன் டைரக்ஷன் சேமா இருக்கும். அப்போ இங்க ஆக்சலரேட்டட், அப்போ இது ஆக்சலரேட்டட் வருது, இங்க ரிட்டார்ட் வருது. அதாவது மீன் பொசிஷன்ல இருந்து பார்ட்டிகல் டுவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும்போது ரிட்டார்ட் ஆகும். சரிங்களா? ரிட்டார்ட் ஆகும். அதே எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து மீன் பொசிஷன் போகும்போது ஆக்சலரேட் ஆகும். அப்போ ஆல்டர்னேட்டிவ்லி ஆக்சலரேட்டட் அண்ட் ரிட்டார்டட் அப்படின்னு வரணும். ஸோ 24th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம 25th கொஸ்டின் போலாம் பாருங்க. 25th கொஸ்டின். இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஆக்சலரேஷன் இஸ் ahead of velocity by a phase angle dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எழுத போறோம் நம்ம. ஆக்சலரேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -ω² a sin ωt இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் sin 180 plus theta, 180 பை ரேடியன் வச்சுங்க, 180 plus theta is equal to -sin theta ன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ இங்கே -sin theta இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம்னா a is equal to இந்த மைனஸ் இருக்கிறது -sin theta சேர்ந்து ω² a into sin ωt plus 180 அப்படின்னு எழுதிக்கலாம், பை ரேடியன் அப்படின்னு எழுதுறோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. அதே மாதிரி வெலாசிட்டி ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ω a cos ωt. ஆனா உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா cos ωt is equal to sin 90 plus theta, sin 90 plus theta வந்து cos theta. அப்போ cos theta பிளேஸ்ல sin 90 plus theta போட்டுக்கலாம். அப்போ v is equal என்ன வருது பாருங்க, ω a sin ωt plus π/2 இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, இப்போ ஃபேஸ் ஆஃப் தி ஆக்சலரேஷன் π1ன்னு வச்சுங்க, ஃபேஸ் ஆஃப் தி வெலாசிட்டி π2ன்னு வச்சுங்க. அப்போ π1 minus π2ன்னு போட்டீங்கன்னா, அதாவது ஃபேஸ் ஆஃப் தி ஆக்சலரேஷன் வந்து π1, ஃபேஸ் ஆஃப் தி வெலாசிட்டி π2ன்னு போட்டீங்கன்னா, ஃபேஸ் ஆஃப் தி ஆக்சலரேஷன் பாருங்க ωt plus π, கரெக்டா? ஃபேஸ் ஆஃப் தி வெலாசிட்டி பாருங்க ωt plus π/2, அது செப்பரேட் பண்ணுங்க, ωt plus π/2 செப்பரேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், ωt plus πன்னு போட்டுட்டு மைனஸ் இது உள்ள போனால் -ωt minus π/2. அப்போ ωt கேன்சல் பண்ணிட்டோம், பையில் π/2 போச்சுன்னா π/2 வருது. அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டியோட எவ்வளோ ஃபேஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா π/2 ஃபேஸ் அதிகமாக இருக்கு.